ஏன்னா நூலு கண்டு அங்கே தான் ஓட்டின இன்னும் இருக்குது கண்டு 28 ஓடிடுச்சா இன்னும் 2 வர மாட்டேங்குதா சரி போகலாம் இன்னைக்கு 585 தான் பேலர் ஒரு 30 கட்டம் வரும் அதை தான் ஓட்ட போகிறோம் ஆல்ரெடி மாப்பிள்ளை ஓட்டிட்டு காலையில் நேரமாக போயிட்டு வந்துட்டான் நான் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பார்த்து வரது நேரம் ஆகி போட்டுருக்கேன் இன்னைக்கு எப்படி 585 ஷெட்டில் கியர் இருக்குதுன்னு ஓட்டி பார்த்துடலாம் ப்ரோ இப்போ கரெக்டாக மண்ணு வந்து 1 அடிக்கு மேலே தூக்குறதில்ல ப்ரோ கரெக்டாக 1 அடி விட்டு தூக்கிக்கிறான் ஓரமாக போகிறதானு கேளு அவரை ஓகேன்பா பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த தோப்பை தாண்டி அந்த பக்கம் தான் போய் ஓட்ட வேண்டிய நிலமை ஆனால் தோப்புக்காரர் தண்ணி எடுத்து விட்டார் என்ன இருந்தாலும் இப்போ அவருதே காட்டுக்காரர் தோப்பா சரி அது கேட்டுக்க ஏன் நமக்கு வம்பு நீ கேட்டுக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை இந்த காட்டுக்காரர்கிட்ட ஒரு வாரத்தை கேட்டுட்டு நம்ம போயிட்டோம்னா பனி பாஞ்சிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லு பாஞ்சிருக்குது இல்லை ஓடிக்கிட்டு இருக்குது மோட்ரு எவன்டா வீல் கழுவுறது எவன்டா இறங்குறதெல்லாம் இறங்க தோப்புல போய் என்ன இறங்குது ஒத்தடம் ஃபோர்-வீல் டிரைவ் போட்டு மாப்பிள்ளை வந்தான் இறங்கி போயிடும் மாமான்னு இங்கே வந்து பார்த்தா தோப்பு ப்ரோ இதெல்லாம் வந்து ஒரு 1/2 அடிங்கலே இறங்காது எல்லாம் வெறும் தென்னம்பலையாக இருக்கும் அதனால் அவ்வளோ திடீர்னு இறங்காது 1 மணி நேரத்தில் சுற்றிட்டு ஒரு போயிடலாம் ஏன் மாமா சரி சரிங்கம்மா பார்க்கலாமாம்மா கல்லுக்கிட்ட வேலை எதுவும் இல்லைன்னா போகலாம் மத்தியானத்துக்கு மேலே அவனுக்கு 1008 பிரச்சனை ப்ரோ இதில் வேற மாப்பிள்ள எப்படி மாப்பிள்ள செடில் கீரை ஓரளவுக்கு கீரை உழுவுதா ஓரளவுக்கு ஸ்பீடு உனக்கு மேட்ச் ஆகுதா ஜாண்டியர் மாதிரி நிறையா இருந்துச்சு ஆனால் கரை கிடையாது ஆனால் ரொட்டேட்டர் தான் சின்ன ரொட்டேட்டர் ஓடிட்டாரு அது இருந்துட்டு போதுமா இப்போ ஓட்டுறதுக்கு கரெக்டாக இருக்குதா இந்த ஸ்பீடு செக் பண்ணோம்னா இந்த வேலை செக் பண்ண முடியாது நிலங்காட்டில் தான் பண்ண முடியுமா ஹைட்ரோலிக் எப்படி மாப்பிளுக்குது நல்லா அப்டேட் பண்ணிக்கிறாங்களா ஓகேன்பா ஹைட்ரோலிக் பொறுத்த வரலாம் ஹைட்ரோலிக்கை நல்லாவே அப்டேட் பண்ணிட்டாங்க முன்ன வந்து பழைய வண்டிலாம் ஹைட்ரோலிக் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் சடன் பிக்கப் கிடைக்காது ஹைட்ரோலிக்கு ஆனால் இதில் வந்து இறக்கி ஏற்றினோம்னா வண்டி அப்படியே சுண்டுது ஹைட்ரோலிக் நல்லாவே அப்டேட் பண்ணிட்டாங்க நல்லா இருக்குது மேக்ஸிமம் ஹைட்ரோலிக்கெல்லாம் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை ப்ரோ மற்றபடி இந்த பிரேக் அடித்தா சவுண்டு வர்றது எல்லாமே மேக்ஸிமம் ஓரளவுக்கு குறைச்சிட்டாங்க இந்த பக்கம் திட்டமாக இருக்குது ஆயில் விட்றாரு மாப்பிள்ள தெரிவிச்சு வேறு போய் எடுத்தார் அதான் மாங்காய் பிள்ளைலாம் வந்து தகன்னு நின்றுக்கிட்டு தெரிவிச்சு எடுத்து அந்தானே பம்பு விடுமாப்பா டைம் துரு பிடிச்சி போச்சு
ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆடுறதுக்கு. இது வந்து கட்டரப்பாரில் இருக்குது ப்ரோ. இதெல்லாம் தட்டு நல்லா ஸ்பீடாக இழுக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போதும் மாப்பிள்ள செகண்ட் ஓட்ட முடியா? சுவிட்ச் ஆன் பண்ணுறா மாப்பிள்ள இருந்து கவுண்டிங் மீட்டர் ஆன் பண்ணா இருக்கிறான். ஆன் பண்ணிட்டான். மிஷினில் இருக்கிறது சுற்றினா ஈஸியாக சுற்ற முடியுது ப்ரோ. ஆனால் கையில் அறுப்புலலாம் சுத்த முடியுது. இது பாருங்கள், எல்லாம் தட்டு சாஞ்சு போய் கிடக்கிறதுனால ஒரு வாட்டமே போட்டு எடுக்க முடியல. மாப்பிளையே சுற்றிக்கிறான். இது பாருங்க, ரிவேஸ் வந்து செகண்ட் கியரில் போயிட்டு இருக்கிறான். அதுக்காண்டி ஒரு கத்தில் ஓட போச்சா? அதுக்கும் அந்த 585க்கு இதுக்கும் ஏகப்பட்ட டைமிங் ஷார்ட்டேஜ் ஆகும் ப்ரோ. டைமிங் நல்லா ஷார்ட்டேஜ் ஆகும். டைமு இந்த வண்டிக்கு அதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் வரும். டைமிங் வித்தியாசம் வரும். வாட்டம் போட்டு இருக்கிறதா திருப்பு நாட்டி. இந்த செடில் கீரை பொறுத்த வரலும் வந்து எப்படி வேலை செய்யுதுன்னா, இந்த ஜாண்டியர் வேலை செய்யுது அதே மாதிரி வேலை செய்யுது ப்ரோ. இந்த ரிவேஸ் போகிறத செகண்ட் கியரில் போகலாம், தேர்ட் கியரில் கூட ரிவேஸ் போகலாம், ஃபோர்த் கியரில் கூட போகலாம். ஃபோர்த் கியரில் போக முடியாது, செகண்ட் கியரில் தாராளமாக போடலாம். இப்போ சார் இது வஞ்சாக இருக்குதுன்னு மாப்பிள்ளை இப்போ ஃப்ரெண்டில் போகிறது எப்படி போகிறான், பஸ்ஸில் போகிறான். ரிவேஸ் போகிறது செகண்டில் தூக்கி போட்டுக்கிறான். நல்லா ஸ்பீடு கிடைக்குதுன்னு வச்சுக்காங்களா. ஷெடியூல் வந்து அது ஒரு நல்ல பெனிஃபிட்டு. அப்பா ஒரு 1/4 மணி நேரம் வந்துடுறேன். மணியில் மட்டும் தானே ஓட்டுறீங்க, ஒரு 10 நிமிஷம் நிறுத்திட்டு போங்கடா. ஒரு 10 நிமிஷம் லோடு மட்டும் பண்ணி விட்டு போ, அப்புறம் வந்து நான் பார்த்துக்கிறேன். ஓகேன்பா, நாம் இங்கே வந்துட்டோமா, வீட்டுக்கிட்ட வேறு கல்லுக்கிட்ட கட்டுறதுக்கு ஆளுங்க வந்துட்டாங்களாம். அதை போய் பாருங்க அப்படின்னு என் பிரதர் வந்து சொல்கிறாரு. சரி, நம்ம முதல் செட்டில் கீரை ஓட்டுறோமே, இது ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்தால், நம்ம வந்த உடனே கூப்பிட்றாங்க. நல்லா இருக்குது ப்ரோ. செட்டில் கீரை பொறுத்த வரலும் இன்னுமே 585 எடுக்கிறவங்க இது மாதிரி உழவுக்கு எடுக்கிற ஆளுங்க நண்பர்கள் ஓன் போர்டை விட்டுருங்க ப்ரோ. சொந்த ஆளுங்கெல்லாம் விட்டுருங்க. வாடகை ஓட்டுற நண்பர்கள் மேக்ஸிமம் செடில் யூஸ் பண்ணிக்காங்க. நல்லா இருக்குது, வண்டி வந்து பக்காவாக இருக்குது. இந்த ஐட்டமும் வந்து மார்க்கெட்டில் நம்பர் 1 பொசிஷன் பிடிச்சிருவாங்க. ஏன்னா இதில் பண்ணினதெல்லாம் சரி. எனக்கு இதில் என்ன ஒரு 585 எனக்கு பிடிக்காத விஷயம் என்னென்னா, இன்னும் வந்து பழைய வண்டிக்காரர்களாம் செடில் கியர் வேணால் மாற்றிக்கலாம், அட்டாச் பண்ணிக்கலாங்கிற ஒரு வாட்டத்தை கொடுத்துருந்தாங்கன்னா வச்சுக்காங்க. எத்தனையோ நண்பர்கள் வந்து இப்போ மகேந்திராவை எடுத்து செடில் கியர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சரி, நார்மல் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க பேலருக்கு. இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து செடில் கியர் வேணால் மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கிட்டு மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா, கிட்டு ஒரு 30,000 40,000 ஏன் 50,000 சொன்னால் கூட ஓகே. கிட்டு மட்டும் கொடுத்தாங்கன்னா மாற்றிக்கலாம். ஆனால் சென்டரில் தொட்டியே மாற்றணுங்கிறாங்க. கேட்ட வரல நியூஸ் அதுதான் அப்டேட்டு. சென்டரில் இருக்கிற தொட்டி, அந்த கியர் பாக்ஸ் தொட்டியே வேறு அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி எத்தனை லட்ச ரூபா போட்டு எடுத்துக்கிட்டா அது 1.5 லட்ச ரூபா போட்டு எடுக்கிறதுக்கு, அதுக்கு பேசாமல் வண்டியே கொடுத்துட்டு வேறு வண்டி மாற்றிக்கலாங்கிற நண்பர்களுக்கு தான் போவாங்க. ஆனால் நல்லா இருக்குது ப்ரோ. எந்த கியர் வேணாலும் போட்டு ஓட்டலாம். M1 போட்டு ஓட்டலாம், ஃபஸ்ட் கியர் போட்டு ஓட்டலாம். இப்படி நல்லா இருக்குது. கியர் பேட்டனை பொறுத்த வரலாம்
அருமை, அந்த பிரச்சனைலாம் எதுவும் இல்லை. ரிவர்ஸ் கியர் எது வேணாலும் 2 போடுறான் மாப்பிள்ள, 3 போடுறான் வண்டி வேகம் பார்த்தலன்னு. ஆனால் வந்து நம்ம நார்மல் 5 அந்த வண்டியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு கியர் தான் ப்ரோ. இந்த ரிவர்ஸ் அதுதான் எனக்கு பிடிக்காத விஷயமா இருந்துச்சு. ஆனால் இந்த வண்டி வந்து ஷெடியூல் கியர் மட்டும் வரலன்னா நான் 585 சத்தியமாக எடுத்துருக்க மாட்டேன். ஜாண்டியரில் தான் எடுத்திருப்பேன். 585 ஷெடியூல் கியர் வந்துருச்சு அப்படின்னு சொன்ன வாட்டி எவ்வளோ ஃபீல் பண்ணேன். இப்போ என்ன மாதிரி நிறையா நண்பர்கள் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க, அவசரப்பட்டு எடுத்துட்டோம் அப்படின்னு. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது ப்ரோ. ஃபஸ்ட்லாம் வந்து மகேந்திராவில் இப்போதைக்கு ஷெடியூல் கியர் வர பிளானே இல்லைன்னு தான் சொன்னாங்க. நான் வண்டி எடுக்கிறப்பயே கேட்டேன். ஆனால் கடைசியில் பார்த்தா நவம்பர் மாதம் ஷெடியூல் கியர் லான்ச் பண்ணிட்டாங்க. கட்டு சுற்றி தள்ளுற டைமிங் தான் வந்து அதிகமாகுது தவிர மித்தபடிக்கு வண்டியில் வந்து இனிமேல் டைமிங் இஷ்யூ வராது ப்ரோ. ஒரு பம்பர் மட்டும் இந்த வண்டிக்கு ஒன்று போட்டோம்னா வேலை முடியும். ஒரே ஒரு கியர் பேட்டர்னை வச்சுக்கிட்டு தான் வந்து எல்லோரும் மகேந்திராவில் வண்டி வேகம் இருக்காது, ஸ்பீட் இருக்காது, இது ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு ஓட்டுறதுக்கு இருக்காது அப்படி இப்படின்னாங்க. நானும் வந்து என்னடா பண்ணுறது, இவ்வளோ நாள் நம்ம இந்த தொழிலில் இருந்துட்டு திரும்பியும் வந்து இப்படி ஆகி போச்சா அப்படின்னு நினச்சேன். ஏதோ ஆண்டவனாக பார்த்து இறா உனக்கு ஷெடியூல் கியரை கொடுத்துட்றா அப்படின்ட்டு. அதனால் இனிமேல் எடுக்கிற நண்பர்கள் ஷெடியூல் கியருக்கு தயவுசெய்து போயிருங்க. அது 50,000 சரி சொன்னாலும் சரி, எப்படி சொன்னாலும் சரி, ஷெடியூல் கியர் போயிருங்க. ஆனால் ஒவ்வொரு ஷோரூமில் பார்த்துக்கிட்டா நம்ம ஷோரூமுக்காரர் தப்பு சொல்லக்கூடாது ப்ரோ, அது என்னன்னு தெரில. ஒவ்வொரு ஷோரூமுக்காரர் 10 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா வரலாம் வண்டி சொல்கிறாங்க ப்ரோ. அதுதான் ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லிட்டு எங்கள் ஷோரூமில் வந்து விலை குறைக்க மாட்டேங்கிறாங்க ப்ரோ, இவ்வளோ சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அது எப்படி சொல்கிறதுனே தெரில. அது ஷோரூமுக்காரரோட இது தான் ப்ரோ. இப்போ கார்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, காரு பைக்கெலாம் நீ எந்த ஸ்டோரூமில் வேணாலும் எடுத்துக்கோ, நாங்கள் உங்கள் ஆடியோவிலேயே வந்து ரிஜிஸ்டர் பண்ணி தரோங்கிறாங்க. ஆனால் ட்ரேடரை பொறுத்த வரலாம் அதோட டீலர்ஷிப்பில் எடுத்தால் மட்டும்தான் வந்து இது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தருவோங்கிறாங்க. அதுதான் இப்போ பிரச்சனையே. இப்போ இல்லைன்னா வச்சுக்கோங்க, ட்ரேடர்லாம் வந்து எல்லாருமே கரெக்டான ரேட்டு தான் வைப்பாங்க. அது என்றைக்கு யார் கேஸ் போட போகிறாங்களோ தெரியல. அது போட்டால் தான் அதுக்கு ஒரு வீடியோ கால் வரும். என்ன ப்ரோ 1 லட்ச ரூபா சேர்த்து சொல்கிறாங்க. அது எந்த ஸ்டோரூம்லாம் நம்ம பேர்லாம் சொல்லக்கூடாது, நூலை விட்டுட்டான். ஆனால் எந்த ஸ்டோரூம்லாம் சொல்லக்கூடாது, லட்ச ரூபா சேர்த்து சொல்கிறாங்க ப்ரோ. பாவம் இல்லை. இங்கெல்லாம் ட்ரேடர் எடுக்கிறவங்களாம் மேக்ஸிமம் லோன் போடுறவன் தான் ப்ரோ நம்மளாட்டம். அவங்ககிட்டலாம் வந்து இப்படி இந்த 1 லட்ச ரூபா சேர்த்து வாங்கி நீ என்ன பண்ண போகிற? இன்னும் அதை பொறுத்தவரையிலும் நம்ம எங்கள் சேலம் பரணி மோட்டர்ஸ் கரெக்டான விலை. ரொம்ப இவங்களும் ஒரு 30,000 40,000 சேர்த்து தான் வைக்கிறாங்க. இருந்தாலும் வேறு சப்ஸ்கிரைபர் எனக்கு கூப்பிட்டு சொல்கிறதுக்கு இவங்கெல்லாம் எவ்வளோ பரவாயில்ல. ரேட் வைஸு, வண்டிக்கு லோன் போடுற வயசு, எல்லாத்துக்குமே ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. ஏமாப்ல நூலை விட்டுட்டியா, காற்றுல பறக்க விட்டுட்டியா? விட மாட்டியா நீ? எங்க மாப்பிள பழகிக்கோணு உள்ள வச்சுக்கிறியா? ஏதோ 1000 ரூபா கண்டு வாங்கினது இதுதான் மாப்பிள மீதி. போனே இடைக்கு போட்டால் கடைசியில் எல்லா கணக்கில் விற்க மாட்டேங்குது. நூல் இங்கே அங்கே தலைவில் முடிச்சு போகிறது மட்டும் காட்டுவேன். ஓஹோ, எப்படி வராது? டே இங்கே வரும்ல. ஐயோ இன்னும் ஒன்று இருந்துச்சு, மறந்துட்டேன். எனக்கு அந்த பக்கம் இதெல்லாம் அப்பப்போ அதுதான் பிள்ளைகிட்ட அப்பப்போ ஞாபகமாக பேசணும். பேசுனா எந்த பிரச்சனையும் வராது. அப்போ தான் மாப்பிள்ள ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். என்ன பேசுகிற இப்படி வரீங்க? ஒரு சோம்பேறித்தனமாக இருக்காது. அடுத்த ஃபோன் எப்படி பேசுவோம், என்ன பண்ணுவோம் அப்படி. வண்டி மேலே கவனம் இருக்காது. அது வண்டி மேலே இருக்கிறதெல்லாம் இன்றைக்கெலாம் அதெல்லாம் பேசக்கூடாது. மேனவரில் மாற்றி ஆகணுமா?
ஆனால் இந்த ஷெடியூல் கியரில் என்ன ஒரு கம்ப்ளைண்ட் வந்துடும்னு என் மனசுக்கு தோணுதுன்னா, அப்படியே ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை அப்படியே இழக்கிறாங்க. ஷெடியூல் கியரு சிங்க்ரோமஸ்ங்கிறதுனால அப்படியே முன்னாடி போன வேகத்துக்கு பின்னாடி இழக்கிறான் மாப்பிள்ள. அப்போ ஏன்னா கிளச்சு பிளேடு ரொம்ப தேயும் ப்ரோ. பார்க்குறதுக்கு நம்ம இப்படி தான் சொல்கிறோம், இப்போ தான் தெரியுது ஏன் ஜாண்டியரில் வந்து இவ்வளோ சீக்கிரம் கிளச்சு பிளேடு போகுதுன்னு. இப்படி இழுத்தா கண்டிப்பாக கிளச்சு பிளேடு தாங்காது ப்ரோ, சீக்கிரம் லைஃப் குறைஞ்சிரும். முன்னாடி போகிற பண்ணி தான் அப்படியே பின்னாடி இழுத்தா வண்டியோட அப்படியே பிக்கப் அப்படியே உக்காருது ப்ரோ. அந்த அளவுக்கு கட்டையை போட்டு தேய்க்கும். எந்த வேகத்தில் பின்னாடி போகிறாங்களோ டக்குன்னு மாற்றி முன்னாடி வராங்க, வண்டி முன்னாடி எந்திரிச்சு வருது. அப்படி கணக்கு போடும் போது கிளச்சு பிளேடு கம்பல்சரி தேயும், தேயாகிறதுக்கு சான்ஸே இல்லை. அவ்வளோதான் ப்ரோ. இன்னும் சுற்றிட்டாங்க கிட்டக்கிட்ட இன்னொரு 20 கத்தை வரும். ஓரளவுக்கு தட்டு உழுவுது, டைமிங் சேவ் ஆகும். ஷெடியூல் கியரில் நார்மலில் ஓட்டினோம்னு வச்சுக்காங்க, பில்லுக்கு இது மாதிரி தட்டுக்கிற காட்டில் வந்து கரெக்டாக பொறுமையாக ஓட்டினா போதும். அந்த தட்டில் காட்டில் சுற்றி அடிக்கணும். அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கம்பல்சரி வந்து வண்டி ஸ்பீடு ஒன்று ரிவர்ஸ் ஸ்பீடு இருந்தால் மட்டும்தான் நம்ம எந்த கியர் போடுறோமோ அந்த கியரில் டக்குன்னு இழக்க முடியும். இப்போ நம்மளது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் கியரில் ஃப்ரண்டில் போகலாம், ஆனால் ரிவர்ஸில் போகிறதுக்கு ஒரே கியர் பேட்டர்ன் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. இதில் அப்படி இல்லை, எந்த கியரில் போடுறோமோ அந்த கியரில் ரிவர்ஸும் போய்க்கலாம், முன்னாடியும் போய்க்கலாம், பின்னாடியும் போய்க்கலாம். நல்லா அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச மகேந்திராவில் வந்துருச்சு, சுராஜில் வந்துருச்சு, நியூவல்னா அல்டியில் இருந்துச்சு, அப்புறமேட்டு சோனாலிக்காவில் கூட ஷெடியூல் கியர் வந்துருச்சு. என்னென்னு தெரில. எம்எஃப்பில் எல்லா வண்டியிலையுமே ஓரளவுக்கு ஷெடியூல் கியர் லான்ச் பண்ணிட்டாங்க. இன்னும் இந்த பேஸ் மாடல், இந்த இண்டோஃபார்மு, இது மாதிரி இப்போ சோலிஸு, இது சோலிஸுக்கே வந்துருக்குது இல்லைன்னு தெரில ப்ரோ, ஏன்னா நமக்கு அதை பற்றி தெரியல. அதனால் மேக்ஸிமம் எல்லா வண்டிக்குமே ஷெடியூல் வந்துருச்சு. இப்போ சாமி டாய்க்ஸ்போர்லேயும் வந்துருச்சு, கொபோட்டோலையும் இருக்குது. இப்போ புதுசாக வந்தது எனக்கு தெரிஞ்சது எதுனா மகேந்திரா சாமி டாய்க்ஸ்போர், இதெல்லாம் புதுசாக ஷெடியூல் கியர் லான்ச் ஆகிருக்குது. இப்போ சாமியில் வந்துருக்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கீழே லோ மீடியம் போடுறோம்ல அந்த இடத்துல கொபோட்டோ இருக்குது. இதே சாமியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 2 3 4 5 அதில் இருக்குது. அதில் அந்த வண்டியில் என்னென்னா மீடியம் கியர் ஒன்று கொடுக்காத விட்டுட்டாங்க, அதில் அதுதான் கியர் பேட்டர்ன் கம்மியாக இருக்குது. இப்போ இதிலலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கியர் பேட்டர்ன் ஃபுல்லாக இருக்குது. ரோட்டில் காடாக போயிருக்கு. சின்ன வண்டியாக இருந்தாலும் குழு ஜாலியாக ஓட்டுறாங்க. வண்டி காடு இல்லைன்னா தூள் கலைச்சிடுவா. அப்பெல்லாம் போடிக்கிற காரணத்தை கரெக்டாக அறுக்கிறாங்களோ இது போயிடுறது நான் திட்டிக்கலாமான்னு கேட்குறான். தான் சொல்லுவான். இதான் இருக்கிறாங்களோ பார்க்கணும். இந்த ஓட்டி அடிச்சு படம் போடுறது தான் பண்ணுறோம். அதுக்கு போய் 20 கூட வராது. சிங்கராம சவுண்ட் வருதா? சிங்கராம சவுண்ட் வருதா? அதுக்கு அதை போட்டு தான் காட்டணுமா? மேலே சவுண்டு அடிச்சு உள்ளே வருது. இப்படி நான் நேற்றே நினச்சேன் மாப்பிள்ளை இதமாக ராகம் பாடும் அப்படின்னு நினச்சேன். இப்போ அதெல்லாம் பீஸ் கேரியர் வரும். எப்படா மாப்பிள்ளை
மேலே இருந்தால் வெயில் அடிக்கிறது இங்கே வந்தா போட்டு ஆட்டி அவங்க தான் எடுத்துடுறாங்க. என்ன பண்ணுறா நீ எப்படி ஓட்டுவேன் ஏன் பார்த்தா அப்புறம் நீங்கள் எப்படி ஓட்டிட்டு சொல்லுங்க. ஹரியானா என்ன பண்ணுறாரு? ஹரியானா என்ன பண்ணுறாரு? அதுதான் அதே மாதிரி எங்கள் ஏரியாவில் வந்து எப்படி சொல்கிறது, நூல் கண்டு வந்து விலையேறி போட்டு கண்டு 600 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 3 கிலோ கண்டு எட்டுக்குறி நூல். எங்கள் ஏரியாவில் நூல் கண்டு என்ன ரேட்டுக்கு வாங்குறேன் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எவ்வளோ தெரியுமா இருந்துச்சு? 495 ரூபாய் இருந்துச்சு ஒரு கண்டு நூல். இன்றைக்கி எவ்வளோ சேர்த்தி போயிடுச்சு நீங்களே நினச்சி பாருங்கள். 105 ரூபாயா ஒரு கட்டு கேட்குறது. நான் நேற்று தான் வாங்கினோம். ஆல்ரெடி வாங்கின கண்டு 10 கண்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தீர்ந்துருக்கு. நேற்று தான் போய் ஒரு 2 கண்டு வாங்கினா கண்டோட விலையை கேட்டால் ஹார்ட் அட்டாக்காக வந்துடுற மாதிரி இருக்குது. 600 ரூபா வருது. இங்கே ஓடுறதே பாருங்க. இன்றைக்கி ஒன்று இன்னொரு 2 வயல் இருக்குது மாப்பிள்ளை அறுத்தது. அது 2 வயலையும் ஓட்டிட்டா வேலை முடிஞ்சிடும். சரி இன்னும் இது வேறு ஆடியோ பீஸ் வேறு கொண்டு போகல. அது வேறு என்னைக்கு கொண்டு போக போகிறோமோ தெரியல. இந்த வாரத்தில் லோனை ரெடி பண்ணி கொண்டு போயிட்டு வந்துட்டா பரவாயில்லன்னு தோணுது. மித்தபடிக்கு கியர் போடுறதுலேருந்து கியர் இழக்கிறதுலேருந்து நல்லா அருமையாக இருக்குது ப்ரோ. இதில் என்ன ஒரு சம்திங் பிரச்சனைனா சீக்கிரம் கிளச் பிளேடு போகும். ஏன்னா டக்குன்னு இழக்கிறோம்ல. ஆனால் அந்த 585 ஓடிச்சு ப்ரோ. அந்தளவுக்குலாம் தூக்கல. நோய் வரும். பம்பர் ஒன்று போட்டோம்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ப்ரோ. பம்பர் மட்டும் போடணும். மாப்பிள்ளை எல்லா கியருமே போட்டுடுறான். 3வது கியர் வரல ரிவேர்ஸில் போகிறான். அந்த வண்டியில் இப்படி போக முடியாது. பொறுமையாக ரிவேர்ஸ் போகிறதா இருக்கும். முன்னாடி வேணால் எப்படி வேணாலும் போட. ஆனால் பேக்கில் போகிறதுக்கு பொறுமையாக தான்டா ஓட்டி ஆகணுன்றோம். இது நல்லா சலுன்னு போகுது. இல்லை என்ன வயசில் கூட்டுறான் வண்டி போகிறது பார்த்தா தெரியுதுல்ல. நம்ம பழைய 585 வண்டி போகிறது இதுவும் பாருங்கள் நல்லா வித்தியாசம் தெரியும். அது இவ்வளோ ஸ்பீடெல்லாம் 10 RPMக்கு இவ்வளோ ஸ்பீடெலாம் போகாது. இது நல்லாவே ஸ்பீடு எடுக்குது. அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. பேலரில் ஒரு 2-3 வேலை இருக்குது. அரி பைப்பு லைட்டாக பேரிங் லூஸ் இருக்குது. இந்த மெயின் ரோலரும் பிக்கப் ரோலரும் அந்த 2 ரோலரையும் நாங்கள் வந்து கழட்டி பேரிங் அன்கண்டிஷன் இருக்கும்போது இப்பயே மாற்றி விட்டால் நல்லது. கிரீஸ் வேறு அடிக்கல. 200 கட்டுக்கு பக்கமாக ஓடி இருக்குது. கிரீஸ் காலியாகிடுச்சு ப்ரோங்களேன். நான் கிரீஸ் என்ன கிரீஸ் எடுப்பேன் ப்ரோனா நம்மள்த பக்கத்தில் எங்கள் லாரி பட்டறை இருக்குது ப்ரோ. லாரி பட்டறையில் போய் வந்து நல்ல கிரீஸாக இருக்கும். அதை வாங்கிட்டு வந்துடுவோம். அது வந்து கிலோ 100 ரூபா மேலே போட்டு கொடுப்பாங்க. சூப்பரான கிரீஸு வாங்கிட்டு வந்துடுவோம். அதை தான் வாங்கிட்டு வரணும். நேற்றே கூப்பிட்டு கேட்டேன். கூப்பிட்றம்பானாப்புல இன்னும் கூப்பிடல. அப்புறம் இன்றைக்கினாச்சும் கூப்பிட்டு கேட்கணும். நான் கிரீஸ் இருக்காங்கண்ணா கேட்டிங்களாங்கண்ணா அப்படின்னு. இந்த தட்டு ஓட்டுறதெல்லாம் வந்து பெருசாக தட்டு கள்ளக்குடியெல்லாம் பெருசாக கம்பி டேமேஜ் ஆகுறதில்ல ப்ரோ. ஆனால் இந்த வக்கிப்பில் ஓட்டினோம்னா கத்தி எப்படி சொல்கிறது, இது கம்பி 6 mm இருந்தால் என்னன்னா 8 mm இருந்தால் எல்லாம் புட்டு உடச்சி எடுத்து எஞ்சிருது ப்ரோ.
மாப்பிள்ளை கத்தலோட வெயிட் பண்ணுறாரு. அவ்வளோதான், இன்னும் ஒரு 10 நிமிஷம் வரும். அவ்வளோதான், ஒரு 25 கத்தை 26 கத்தை வரும்னு நினைக்கிறேன். கரெக்டாக 1 மணி நேரத்துக்கு ஒரு 30 கத்தை தான் ப்ரோ ஓட்ட முடியுது. எல்லாமே வஞ்சி பாத்திக்காரை. அதனால் வண்டி வந்து ஜல்லுன்னு இழக்க முடியல பாருங்க. இது எல்லாமே பாத்திக்காரையாக போச்சா பாருங்க. அங்கே அவுத்துல ஒரு பாத்திக்காரை, அவுத்துல எல்லாம் பாத்திக்காரையாக போச்சு. அதனால் வண்டி வேகமாக இழக்கவே முடியல. எனிவே இன்றைக்கெல்லாம் ஆள் கிடைக்கிறதுக்கு வேறு வழி இல்லை. இது மாதிரி நாங்களும் போகிற காட்டுக்காரர்கிட்டலாம் அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் வரோம். ஸ்ப்ரிங்க்லர் போட்டிருக்காங்கன்னா உங்களுக்கு டச்சு வேஸ்டேஜ் இல்லாத இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அப்புறம் பெரிய காட்டுக்காரெலாம் போடலாங்க ப்ரோ. இது மாதிரி சின்ன காட்டுக்காரெலாம் போடுங்க. இதே வந்து தென்னம்பலை வச்சுருப்பாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா மேலே பாருங்கள் என்ன போகுது. லைன் போடுறதுனால எதுவுமே மரம் மட்டையெல்லாம் வைக்க முடியாது. இது மாதிரி வெள்ளாமல் தான் பண்ணணும், இல்லைன்னா குறையாக தான் போடணும். இது கூட பரவாயில்ல ப்ரோ. அன்னைக்கு தாரமங்கலம் போனோம். அங்கே ஒரு அந்த ஏரியா பூரா டவர் ப்ரோ, ப்ளஸ் போட்டுட்டு போகுது ப்ரோ. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு விற்றா கூட அதெல்லாம் வேலையே கிடையாது ப்ரோ. டவர் போச்சுனாவே ஒரு பில்டிங்கு கூட கட்டுறதுக்கு அடியில் விட மாட்டாங்க. அன்னைக்கெல்லாம் அந்த டவர் போட்டாங்க. இன்றைக்கா இருந்தால் அந்த டவர் லைன்லாம் போகிறதுக்கு விடுவாங்கிறீங்களா? எவ்வளோ பெரிய போராட்டம் நடக்குது தெரியுமா? இன்றைக்கி ஆஃப்டர் ஆல் ரோடு போகிறதுக்கே விட மாட்டேங்கிறாங்க ஜனங்க. பம்பர் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும் ப்ரோ. பம்பர் மட்டும் போட்டால் போதும். லோட் ஆயிடுச்சு. மாப்பிள்ளை பீக்கிங்க தான். காலையில் 9 மணி ஆகுது. அதுங்காட்டியுமே வெயில் இந்த போடுது. இது போட்டால் எப்படி? இன்னும் 1 மணி நேரம் ஓட்டுற வேலைக்கு ஓட்டிட்டு அப்புறமேட்டு மாப்பிள்ளையும் அப்புறம் போய் வீட்டுக்கிட்ட வேலை செய்ய வேண்டியதான். நேற்று கல் பொறி கொட்டணும், இன்றைக்கி ஏதோ ஒரு வேலையை போய் செய்ய வேண்டியதான். அதே மாதிரி தட்டை பொறுத்தவரையிலும் அரியாக எடுத்தோம்னா சூப்பரு. அரியாக எடுக்கலைன்னா வச்சுக்காங்க வேலைக்கே ஆகாது ப்ரோ. இப்போ மிஷினு போன வாட்டரில் எடுத்தோம்னா அரிசி எடுத்தோம்னா அருமையாக எடுக்குது. இதே ஆப்போசிட்டில் போட்டு எடுத்தோம்னா அரி வந்து பிட்டாக விழுந்துடும். இது பாருங்கள், அரி அப்படியே தூக்கி அப்படியே படல் மாதிரி தூக்கிட்டு வருது. அதாவது மிஷின் எந்த வாட்டரில் அறுத்துக்கிட்டு போச்சோ அதே வாட்டம் ஆப்போசிட்டில் போடக்கூடாது. மிஷின் போன வாட்டத்திலே வைக்கப்புல்லாகட்டும் தட்டாகட்டும் அதே வாட்டத்தில் இழுத்தோம்னா ஃப்ரீயாக வருதுன்னு வச்சுக்காங்களேன். இல்லைன்னா வச்சுக்காங்க என்ன பண்ண தான் வருது. தட்டு ஓரளவுக்கு இப்போ அறுத்து 3 to 4 நாளில் கட்டினா கரெக்டான பதம் ப்ரோ. அதுக்கு மேலே விட்டா அடிக்கிற வெயிலுக்கு 3 நாளே அதிகம். அதுக்கு மேலே விட்டா காஞ்சி கருவாடாக போயிடுது. மாப்பிள்ளையை வந்து ஜாண்டியர் வந்து மகேந்திரா பக்கம் இலக்கங்காட்டி போதும் ஆகி போகுது. இப்பயும் அவனுக்கு ஜாண்டியர் தான். ஜாண்டியர் நம்மளுக்கு இதாக இருந்தால் எல்லா யூசேஜுக்கும் ஆகும் ப்ரோ. ஆதியிலிருந்து ஜாண்டியர் வச்சுருந்தோம்னா நமக்கும் ஜாண்டியர் பிடிக்கும். நம்ம ஆதியிலிருந்து மகேந்திரா வச்சுருந்துட்டோம். இன்னும் நமக்கு ஒரே ஒரு இது அந்த நோவாவுக்கு மட்டும் ஒரு 4 வீல் கிட்ட ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ. ஃப்ரெண்டு 4 வீல் கிட்ட எங்கேயாச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச ஏரியாவில் எங்கேயாச்சும் கடந்துச்சுன்னா சொல்லுங்கள். அது என்ன ரேட்டாக இருந்தாலும் கொடுத்து எடுத்துக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஆரோக்கியத்துலேருந்து இறக்குறாங்கள, அது 4 வீல் கிட்ட மட்டும் தனியாக கிடைச்சாலும் சரி. வேறு ஏதாவது ஒரு இதுக்கோசரம் வண்டி ஏதாவது இது உடைக்கிறாங்கள அது மாதிரி கிடந்தாலும் சரி 4 வீல் கட்டு நோவோ ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள். அது என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எடுத்துக்கலாம். நோவோ வண்டி மகேந்திரா அர்ஜுன் நோவோ வண்டி ஃப்ரெண்டு வீல் அப்படியே கிட்டு கிடைச்சதுன்னா சொல்லுங்கள், நம்ம வண்டிக்கு ஏற்றிக்கலாம். புதுசு கேட்டேன் 2 லட்ச ரூபா வருது. எதோ பழசு பிடிச்சா ஒரு 1.5 1.25 இந்த ரேஞ்சில் பிடிக்கலாம்ல. அதனால் பழைய கிட்டு இருந்தால் ஏதாச்சும் சொல்லுங்கள் நண்பா. அவ்வளோதான், இன்னும் 2 சாரி இருக்குது, முடிச்சா வேலை முடிஞ்சிடும். வெயில் வேற, வெயிலில் வர வர கேமராவை ஷூட் பண்ண முடியல ப்ரோ. அவ்வளோ ஹீட் ஆகுது. கேமராலாம் எடுக்கணும்னா காலையில் நேரத்தில் எடுத்தோம்னா வீடியோ எடுத்தோம்னா அருமையாக இருக்கும். இந்த நேரத்தில் எடுத்தோம்னா சூடு அனல் பொங்குது.
இதெல்லாம் கிரீஸ் அடிக்காதனால பேரங்கெல்லாம் கட 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 கடக்குது. இப்போ 100 கட்டுக்கு மேலே கிரீஸ் அடிக்காத ஓட்டிட்டோம். 200 கட்டுன்னு மாப்பிள்ளை சொல்லிட்டு இருந்தான். அப்புறம் உங்கள் ஏரியாவெலாம் இப்போ ட்ரேடர் வந்து ஆடியோஸ் கொண்டு போகணுமா ப்ரோ? ஷோரூம்லேயே எடுத்துக்குவாங்களா, ஃபோட்டோ எடுத்துக்குவாங்களா என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே வந்து கம்பல்சரி ஆடியோஸ் கொண்டு வரணுங்கிறாங்க. நிறையா ஏரியாவில் வந்து நான் கொண்டு போக தேவையில்ல ப்ரோ அப்படிங்கிறாங்க. தட்டு நல்ல வேலை பெருசாக நுணுங்கலை. இன்னும் கொஞ்சம் நுணுங்கி இருந்தால் வச்சுக்காங்க ரொம்ப சேதாரமாக இருந்திருக்கும். ஒரு கத்தை எடுப்பியா? கடைசி கத்தை போட்டுட்டா வேலை முடியும். செடிலியர் பார்க்குறது எப்படி ப்ரோ இருக்குது? வீடியோவில் கமெண்டில் சொல்லுங்கள். நல்லா இருக்குதா எப்படின்னு சொல்லுங்கள் ப்ரோ. அவ்வளோதான். கடைசி கட்டை லோடு பண்ணுவானா இல்லை அரைக்கட்டையில் ஓப்பன் பண்ணுவானா தெரியல. வந்துருமாங்கிறான். எனக்கு நம்ம சும்மா நூல் போட்டுக்கிட்டு தான் போக போகிறான் மாப்பிள்ள. அது வந்து ஏதோ ஒரு காட்டில் தான் ப்ரோ கரெக்டாக லோட் ஆகும். மீதி காட்டெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, முக்கால் காட்டம் வந்தீங்கன்னா அதுக்கெல்லாம் நம்ம பில்லே வாங்க முடியாது. அது ஃப்ரீ. இந்த ஒரு தக்காளி பழம் வாங்கினா எனக்கு 2 பழம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்களே அதுமாரி. இது அரை கத்தை வந்துச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம காசு கேட்க முடியாது. கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. அது என்னப்பா அரை கத்தை ஒரு கணக்கானு. இப்போ அரை கத்தைக்கு எவ்வளோ நேரம் வண்டி ஓடுது. ஒரு கத்தையை உருட்டி எடுக்கிறதுக்கு 6 நிமிஷத்துக்கு பக்கமாக கட்டுக்கு. ஆனால் ஒவ்வொரு பக்கம் கேட்டால் 300 கத்தை ஓட்டுறேன் 400 கத்தை ஓட்டுறேன். அதெல்லாம் வந்து ஏரியா அது மாதிரி அமையணும் ப்ரோ. அமைஞ்சா வேணா ஒரு நாளைக்கு 400 500 650 கத்தையெல்லாம் சொல்கிறதெல்லாம் அப்பா எப்படி தான் ஓட்டுவானே தெரியல ப்ரோ. பெரிய விஷயம்தான். இந்த இன்ஸ்டாகிராமில் பார்த்தா வந்து 1 மணி நேரத்துக்கு 200 கத்தை 300 கத்தைங்கிறாங்கல்ல. இதெல்லாம் மிஷின் நல்லா இருக்கணும், வண்டி சப்போர்ட் பண்ணணும், ஓட்டுற ஆள் கரெக்டாக இருக்கணும், மெயினாக காடு கரெக்டாக ஒத்துழைப்பு கொடுக்கணும். அப்போ தான் வந்து சொல்கிற டார்கெட்டை கரெக்டாக முடிக்க முடியும். எத்தனை கத்தை ஒரு 25-26 கத்தை ஓட்டுருப்பான்னு நினைக்கிறேன் மாப்பிள்ள. ஓகேன்பா, அவ்வளோதான். இந்த வண்டியில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. பிரேக் லைனிங் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஹைட்ரோலிக் ரிமூவ் பண்ணிட்டாங்க. செடில் கீரை எல்லாமே ஓரளவுக்கு அந்த 5 ஓட்டினதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வண்டிக்கு இப்போதைக்கு நல்லாவே அப்டேட் பண்ணிட்டாங்க ப்ரோ. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க கமெண்டில். ஓகேன்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். பாய். அவ்வளோதான். மாப்பிள்ளை கிளம்பிட்டார். இன்னும் இங்கே எதுவும் இல்லை. இன்னும் என்ன இருக்குது, இன்னும் ஒரு அரிய ஃபுல்லாக வந்தால் தான் நூல் விட்டு கட்ட முடியும், இல்லைனா கட்ட முடியாது. வஞ்சி மட்டும் இல்லைன்னா வச்சுக்காங்க ஒரு கட்டு வேஸ்ட் ஆகாது ப்ரோ. வஞ்சி ஆகிறதுனால மட்டமாக பிடிச்சா இருக்க முடியல. அதெல்லாம் அதில் வேறு சாஞ்சி போன காடாக போச்சா, அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. இனிமேல் சுத்தினா கூட சுற்றுற கூலி கூட எழுத முடியாத மாப்பு. நூலை இழுக்க ஆரம்பிச்சிருச்சு போ. மாப்பிள்ளை மேனுவலே போடல, ஆட்டோவிலேயே கத்தலோட ஆயிடுச்சு. இந்த 2 ஒன்று கிடக்குது, அதுதான் பிரச்சனை. ஓகேன்பா, அவ்வளோதான் முடிஞ்சது. மாப்பிள்ளைக்கு இன்னொரு காடு இருக்குது, சுற்றிட்டு வரட்டும். நானும் போய் விட்டுக்கிட்டு கல்லுக்கிட்டு கட்டுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்ட்டு போய் பார்க்குறோம். அது வரும்போது அப்படி தான் மாமா வேட்டியில் மாட்டி உருவிக்கிறேன். இப்படியே டிராக்டர்லேயே இப்படியே ஓரமாக ஒரு வீல் வரல வச்சு எடுத்துகிட்டு போயிரு. எல்லாம் அப்படி தான், நாம் யாரையும் சொல்லக்கூடாது. வரமா வேட்டியில் மாட்டிக்கிட்டீங்க மாமா. இந்த முள்ளில் மாட்டிக்கிட்டேன்.
ஓகே நண்பா, அவ்வளோதான். நாளைக்கு வேற ஒரு வீடியோ செஞ்சுப்போம். பை டேக் விஷயம். இது எங்கள் பக்கத்து ஒரு ரைஸ் மில். இப்போலாம் ரைஸ் மில்ல யார் சொந்தமாக 10 மூட்டை 20 மூட்டை வச்சுக்கிறீங்க, ரைஸ் மில்ல வச்சு ஓட்டுவாங்க. சரி, ஓட்டிட்டு வா, நான் கிளம்புறேன்.